டெல்டா சொந்தங்கள் வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலைக்கட்டு யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி இப்போ எங்கே கரெக்டாக இருக்கோம் அப்படின்னா, இப்போ கரம்பக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவோணம் 3 ரோடு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி போக போகிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரத்தநாடு தான். இன்றைக்கி வீடியோவில் போக போகிறோம். இந்த பக்கம் போனால் கந்தரக்கோட்டை, இதில் போனாக்கா நம்ம திருவோணம் ஊரணிபுரம் வழியாக பட்டுக்கோட்டை போகக்கூடிய சாலை. நம்ம திருவோணத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரத்தநாடு வந்து போய் ரீச் பண்ண முடியும். ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ரோடு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம டெல்டா சொந்தங்கள் ரொம்ப பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடி வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம டெல்டா பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக போடுறேன். நோ எடிட்ஸு அப்படின்ற கான்செப்டை தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் என்ன பார்க்குறேன்னா அதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லா வீடியோவுக்கும் லைக் போட்டு பாருங்கள் டெல்டா சொந்தங்களே. நம்ம வந்து திருவோணம் வந்துட்டோம். இன்னும் கவர்மெண்ட் பஸ் வேறு போயிட்டுருக்கு. ஸோ திருவோணம் சொந்தங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க, நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு இது திருவோணம் புதுசு தான். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் திருவோணத்துக்கு வரேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருவோணம் ரொம்ப காமாக தான் இருக்குது சொல்லப்போனால். இங்கே ஃபுல்லாக வீடு எல்லாமே ரோடு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன், இல்லை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம்னு போட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இதில் தான் நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும். அப்போ தான் ஒரத்தநாடு போக முடியும். மினி பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி 44 கிலோமீட்ரு, திருவாரூர் 71, திருத்துறைப்பூண்டி 72, வேளாங்கண்ணி 102 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழி எப்படியால் போகும் அப்படின்னா, நம்ம திருவோணத்துலேருந்து வெட்டிக்காடு வழியாக உஞ்சிய விடுதி வழியாக வெட்டிக்காடு போயிட்டு வெட்டிக்காட்டிலேருந்து ஒரத்தநாடு போகக்கூடிய ஒரு வழி தான். ஒரத்தநாட்டிலேருந்து நம்ம தஞ்சாவூரும் போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பக்கம்லாம் இது ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஆடெல்லாம் பாருங்கள் ரோட்லேயே நின்றுட்டுருக்கு எல்லாமே. இது வந்து கிராமப்புறம் அப்படின்றனால மேக்ஸிமம் ஆடு வந்து ரோட்டில் தான் நிற்கும். ஆடு மாடு கோழி எல்லாமே ரோட்டில் நிறையா நிற்கும். ஸோ பார்த்து கவனமாக போக வேண்டியது நம்மளோட கடமை தான். முக்கம் இருக்குது நிறையா. நான் இது வரைக்கும் பார்த்ததே முக்கம் நிறையாவே இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேகத்தடையுமே போட்டிருக்காங்க நினைக்கிறேன். பாருங்கள் வீட்டில் டாய்ட்டெல்லாம் நிற்கி. நம்ம டெல்டானாலே டாய்ட்டாக இருக்கிறது சகஜம்தான். நான் டெல்டா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெல்டாவில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. திருவோணத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 16-17 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரத்தநாடு போகிறதுக்கு. பாருங்கள் ரோட்டிலே தான் நிற்கிறாங்க. நாய் ஆடு மாடு மனிதர்கள் எல்லாமே ரோட்டிலே தான். அதான் இபி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கருதெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பக்கம் பச்சையாக தான் தெரியுது. ஒரு இடத்துல விளைஞ்சிருக்கு, ஒரு இடத்துல பச்சையாக இருக்குது. அறுவடை நேரம் வந்துடுச்சு. தை மாதம் அப்படின்னாலே அறுவடை தான். ஸோ தை மாதம் பொங்கலே வந்து அறுவடை திருவிழா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஊரில். இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் நல்லா அறுக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு.
என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா அந்த டைமில் மழை இல்லை. மழை இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிர் ஃபுல்லாக நாசமாயிடும். ஸோ மழை இல்லாதனால கொஞ்சம் அறுவடைக்கு தயாராகவே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லாமல் அறுத்துருவாங்க. ஸோ டெல்டா சொந்தங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம், திரும்பி சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். 2 வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்க நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் இல்லாமல் வண்டியை தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் போட்டால் ஆக்சிடெண்ட் நடக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நடந்தே தான் தீரும். பட் அதுக்கான பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி தான் நம்மளுக்கு ஹெல்மெட்டு. வேகத்தடை இருக்குது பாருங்கள். இந்த பஸ்ஸு ஒரத்தநாடு தான் போயிட்டு வருது. கரம்பக்குடி டு ஒரத்தநாடு பஸ்ஸு. இந்த பக்கம்னா சவுக்கு, ஆர்எஸ்பதி அது நிறையா போட்டிருக்காங்க. நம்ம வந்து வீடியோ செக் பண்ணிக்கலாமா எப்படி? ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி இந்த ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நம்ம பாட்டில் வீடியோ எடுத்து பேசிட்டு போயிட்டுருக்கோம். பட்டு வந்து எடுத்து பார்க்கும்போது வீடியோ வரல, சும்மா தான் இருக்குது, ரெக்கார்ட் ஆகாமல். நம்ம அதனால் ஒன்ஸு செக் பண்ணிப்போம். இருங்க எங்கேயாச்சும் நிற்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இலுப்பை விடுதின்னு போட்டிருக்காங்க. இந்த ஏரியா பேர் வந்து இலுப்பை விடுதி. தலைவன் இண்டிகேட்டரும் போடல, ஒன்றும் போடல, அப்படியே வந்துட்டுருக்காப்புல. சரி ஓகே, நம்ம இருங்க செக் பண்ணிவிடுவோம். செக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ டெல்டா சொந்தங்களே வெல்கம் பேக். ஸோ நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த பக்கம்லாம் பயிர் இன்னும் அறுவடைக்கு ரெடி ஆகலை. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், பயிர் ஃபுல்லாக அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. அறுவடை நடந்துருச்சுங்க. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக அறுத்துட்டாங்க. இந்த பக்கம் பாருங்கள் அறுத்துருக்காங்க. ஸோ வேலை அறுவடை நடந்துருச்சு. இந்த பக்கம் கிட்டத்தட்ட முடிஞ்சுங்க. ஏதோ டெத்து போல் ரோட்டில் ஃபுல்லாக வெறும் மாலையாக கிடக்கு. ஸோ நம்ம உறவுகள் ரொம்ப பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. டெல்டா சொந்தங்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒன்றா தான் இருக்கும் எனக்கு. இது அங்கிட்ட ஆறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஏன் இந்த பக்கம் கல் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இது ஆறா இல்லை அணையான்னு எனக்கு தெரியல சரியா. இது டெல்டா சொந்தங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா கல்லணை கால்வாய் கிடையாது. இது வந்து இந்த வடிகால், ஐ மீன் எப்படி சொல்கிறது, இந்த பழங்காலங்களில் பார்த்திங்கன்னா ஆறுகள் இதில் வேணாம், மழை பெஞ்சாக்க தண்ணி போகல, மழை தண்ணி வடிஞ்சு போகல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசனம் தான் இது. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக அது போயிட்டுருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா இதுமாரி கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. எஸ்பெஷலாக எப்படி சொல்கிறது, எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. நான் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன்.
வந்து கல்லணை கால்வாய் மாதிரி ஒரு கால்வாய் தான் அதுவும் சும்மா. சரி, ஓகே. நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோம் சொன்னாங்களே. ஒரத்தநாடு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரியல இங்கேருந்து. நான் இந்த லைனில் இப்போ தான்